புதுசா ஸ்டேஜ் ஏறி ஒரு பப்ளிக் அட்ரஸ் கொடுக்குறவங்க வந்து என்னென்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத நான் டிஸ்கிரைப் பண்றேன். பிகாஸ் நான் இது எல்லாமே நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். தைஸ் வந்து அப்படியே கிடு கிடு கிடுன்னு நடுங்கும். நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அன்கண்ட்ரோலபிளா நடுங்கும். ஹார்ட் வந்து படப்படான்னு அடிச்சுக்கும். வயிறு வந்து அப்படியே பிசையும். அது வந்து அந்த ஃபீலிங் வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளைங் இன் த ஸ்டமக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டோட்டல் பாடியே அப்படி நர்வஸா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னே தெரியாம தேவையில்லாத மேனரிசம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேஜ்ல பண்ணுவோம். சப்போர்ட் தேடுவோம், மைக்கு போய் பிடிச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படி ஒரு சாஞ்சு அப்படி நின்றுக்குவோம். நான் சிலரை பார்த்துருக்கிறேன், அப்படியே முகத்துல அப்படியே தேய்ப்பாங்க பேசிட்டு இருக்கிறப்ப, அப்படி டென்ஷனை அவாய்ட் பண்றதுக்காக தே வில் ரப் தேர் ஃபேஸ். அப்புறம் ஐ ஹவ் சீன் சம் லேடிஸ் புட்டிங் தியர் ஹேண்ட்ஸ், கையை வந்து சாரி அட்ஜஸ்ட் பண்றேன் அப்படின்ற சாக்கில் ஆக்வர்டான பிளேசஸ்லாம் கொண்டு போய் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறேன் எப்படி வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம வீடியோஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மிரர் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டோம், தட்ஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து அடிஷ்னல் சப்போர்ட் தேவையில்லை, நம்மளுடைய கான்டென்ட்டும் நம்மளும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட். ஸோ மனசுல வந்து அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாக் வித் கான்ஃபிடென்ஸ் டு த ஸ்டேஜ். நல்ல ஒரு ஸ்மைலோட, முகத்துல ஒரு ஸ்மைலோட ஸ்டேஜுக்கு போகணும். பேசுறப்போ வந்து இந்த தேவையில்லாத மேனரிசம்லாம் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. கீப் யோர் லெக்ஸ் அப்பார்ட், ரொம்ப விரிச்சு வச்சு கூடாது, பட் ரொம்ப டைட்டா அப்படியே ஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடாது. லைட்டா வந்து காலை விரிச்சு வச்சுக்கிட்டு ஸ்டாண்ட் ஷுவர் ஃபுட்டட்லி. உங்களோட கை, உங்களோட கால், உங்களோட கை, அது வந்து நீங்க சொன்னா கேட்கும். ஸோ ஜெஸ்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா இப்படி நின்று மரக்கட்ட மாதிரி நின்று பேசாம யூஸ் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் யூஸ் யோர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். சொல்லுவாங்க ஐ கான்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்டெண்ட் டு ஹேவ் ஐ கான்டாக்ட், அதுக்காக மேலே பார்த்துட்டே பேச முடியாது. ஸோ லுக் அட் தி ஆடியன்ஸ், பிரிட்டெண்ட் டு பி லுக்கிங் அட் தி ஆடியன்ஸ். அவங்களை பார்க்குற மாதிரி பிரிட்டெண்ட் பண்ணிட்டு பேசுங்க. அப்புறம் லேட்டரா நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்களாவே ஒவ்வொருத்தர் ஃபேஸையா பார்த்து அவங்களோட எக்ஸ்பிரஷனை கிராஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் வரும். அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டமக்ல ஃப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ மேக் யூர் பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளை இன் ஆர்டர். சம்டைம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பேசணும் அப்படின்றது மறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து அப்படி இழுத்துட்டே இருக்காம நான் லெக்சிக்கல் பில்லர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம யூ ஜஸ்ட் ஸ்விட்ச் ஓவர் டு த நெக்ஸ்ட் பார்ட். அதுவும் மறந்து போயிடுச்சா, நெவர் மைண்ட். நம்ம ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே எப்பொழுதும் வந்து கன்வே பண்ண முடியாது. எப்படியும் ஒரு பார்ட்டா 1 or 2 பேராகிராஃப்ஸ் ஆர் சென்டென்சஸ் மறந்து போறது வந்து நேச்சுரல் தான். ஸோ அதை அப்படியே விட்டுட்டு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா தேங்க் பண்ணிட்டு வாக் டவுன் ஃப்ரம் த ஸ்டேஜ் லைக் அ கிங் ஆர் குவீன்.